21 தலைமுறை பாவத்தை போக்கி பாக்கியத்தை தரும் அப்படின்னா உங்களால் நம்ப முடியுமா? ஆமாங்க, இன்னைக்கு தொடங்கி 15 நாட்கள் மகாலயபட்சம் வருது இல்லைங்களா? இதுதான் 21 தலைமுறை பாவத்தை நீக்கக்கூடிய இது இந்த மகாலயபட்சத்துக்கு உண்டுங்க. இந்த மகாலயபட்சத்தை பற்றியும் இந்த மகாலயபட்ச திதி கொடுக்கறதுனால நமக்கு கிடைக்கிற பலன்கள் பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய ஆன்மீக பதிவுகள் போட்டிருக்கோம், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. மகாலயபட்சம் என்பது முன்னோர்களை நினைத்து வழிபட்டு அவர்களின் ஆத்மாவை திருப்தி அடைய வைக்கும் காலமாகும். மகாலயபட்சம் அல்லது பித்ருபட்சத்தில் நாம் செய்யும் தானம், வழிபாடுகள் ஆகியவற்றை நம்முடைய முன்னோர்களே நேரடியாக ஏற்பதாக நம்பிக்கை. மகாலயபட்சம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பலவிதமான பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கான காலமாகவும் கருதப்படுகிறது. மகாலய என்றால் ஒன்று சேர்தல் என்றும், பட்சம் என்றால் 15 நாட்கள் கொண்ட கால அளவையும் குறிக்கும். பித்ருலோகத்தில் உள்ள நம்முடைய முன்னோர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பூமிக்கு 15 நாட்கள் தங்கியிருந்து நாம் செய்யும் வழிபாடுகள், தானம் ஆகியவற்றை ஏற்றுக்கொண்டு நமக்கு ஆசிகளை வழங்குவதற்கான காலமாகும். இந்த 15 நாட்களும் நாம் செய்யும் தானங்கள், வழிபாடுகள் ஆகியன நம்முடைய முன்னோர்களுக்கு முக்தியையும் நமக்கு சிறப்பான வாழ்க்கையும் அளிக்கக்கூடியதாகும். மகாலயபட்சத்தின் நிறைவாக வரும் அமாவாசை மகாலய அமாவாசை எனப்படுகிறது. இந்த 15 நாட்களும் எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் செய்ய முடியாதவர்கள் இந்த ஒரு நாளில் கண்டிப்பாக முன்னோர்களுக்கு தர்ப்பணம் வழங்க வேண்டும் என்று சாஸ்திரங்கள் சொல்கின்றன. மேலும் வருடம் முழுவதும் அமாவாசை விரதம் இருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட முடியாதவர்கள், வழிபட தவறியவர்கள் கூட மகாலயபட்ச காலத்தில் முன்னோர்களின் வழிபாட்டினை செய்தால் அவர்களுக்கு இருக்கும் பித்ரு தோஷம், பித்ரு சாபம் போன்றவை விலகி வாழ்வில் இருக்கும் அனைத்து விதமான துன்பங்களும் விலகுவதுடன் பித்ருகளின் ஆசியும் தெய்வங்களின் அருளும் கிடைக்கச் செய்யும் என்பது ஐதீகம். ஆவணி மாதம் பௌர்ணமிக்கு பிறகு வரும் பிரதமை துவங்கி அமாவாசை வரையிலான 15 நாட்களும் மிக முக்கியமானதாக தவறவிடக்கூடாத காலமாக கருதப்படுகிறது. பித்ருக்களின் அருளை பெறுவதற்குரிய மிக முக்கியமான காலமாக கருதப்படும் இந்த மகாலயபட்சத்தில் முறையான முன்னோர்களுக்கான வழிபாடு இறந்தவர்களின் ஆத்மாவை பிறவா நிலைக்கு எடுத்து செல்லும் அப்படின்னு நம்பப்படுது. இறந்தவர்களோட திதி தெரியாத உறவுகள் கூட இந்த மகாலயபட்ச காலத்தில் திதி கொடுத்து ஆண்டுதோறும் திதி கொடுத்த பலனை அடையலாங்க. மகாலயபட்ச காலத்தில் காசி, ராமேஸ்வரம் போன்ற புண்ணிய தலங்களுக்கு சென்றோ அல்லது வீட்டிலோ முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபடலாம். சிலர் 15 நாட்களுமே தர்ப்பணம் கொடுப்பாங்க. இதுவரை முன்னோர்களை வழிபட தவறியவர்கள், பித்ரு சாபம் மற்றும் தோஷத்தால் வாடுபவர்கள் மகாலயபட்ச காலத்தில் முன்னோர்களை மனதார வழிபட்டு அவர்களின் ஆசியை பெறலாம். முன்னோர்களுக்கு படையல் இட்டு வழிபடும் வழக்கம் உள்ளவர்கள் பகல் 12 மணிக்கு இலை போட்டு படையல் இடலாம். காகத்திற்கு சாதம் வைத்துவிட்டு பிறகு தாங்கள் உண்ணலாம். அதுபோல் மாலை 6 மணிக்கு பிறகு கோவிலுக்கு சென்றோ அல்லது வீட்டிலோ முன்னோர்களின் படத்திற்கு முன்பாக தனியாக ஒரு மண் அகலில் நல்லெண்ணெயில் பஞ்சுத்திரியிட்டு தீபம் ஏற்ற வேண்டும். இது நம்முடைய முன்னோர்களுக்கு மோட்சத்தை அளிக்கக்கூடிய மோட்ச தீபமாகும். நன்றி.